ஆளாளுக்கு பேசியிருந்தா முடிவா என்ன சொல்றீங்க? இதோ பாருண்ணா, இங்க இருக்கவங்க எல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி அனாமத்தா ஒரு கொலை பண்ணவெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா பிரச்சனை ஆயிடும். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதனால அவனை ஏதாவது வேலைக்கு அனுப்புங்க. என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னடா டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களேன்னு பயந்துராத. நீ என்ன இதுன்னு எங்களுக்கு தெரிய வேணா. இந்த பார், எப்பவும் வண்டியை சைட் லாக் பண்ணக்கூடாது. அப்புறம் அவசரத்துக்கு எடுக்க முடியாது. என்ன வா, இங்கிருந்து கொஞ்சம் நடக்கணும். இன்னைக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் கையை எடுக்கணும், அவ்வளோதான். வலது கை நோட் பண்ணிக்கோ. சரிண்ணா. வா. அந்த வீடு தான். ஐயா தினமும் ராத்திரி 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்துடுவார். 1 மணிக்கு தான் போவார். எவ்வளோ வச்சுக்கிறான். இந்த பாரு, அதான் ஒரு காரு. அவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் காரை எடுக்கணும். அதனால தான் நம்ம கரெக்டாக நடுவில் நிற்கிறோம். என்ன புரிஞ்சுதா? ம். ஆள் வரானான்னு பாரு. ஏய், இவ்வளவு நேரம்லாம் பாத்தீங்கன்னா சட்டி கிழிஞ்சிரும். இந்த பாரு, இந்த மாதிரி ஸ்லைட்டாக எட்டி பார்த்துட்டு சர்க்குன்னு உள்ளே இழுத்துக்கணும். நான் ஒரு செகண்டு, ஒரே செகண்டு தான் டைமு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? பாரு. ம், என்ன பார்த்த? ஆள் வரல. வேற என்ன பார்த்த? ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐய, தெருமனையில் ஒருத்தன் நடந்து போறான். ஒரு அம்மா பால்கனியில் வேடிக்கை பார்க்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளையாடுறாங்க. 2 நாய் தெரியுது. 3 வீட்டு கதவு திறந்துருக்குது. பாரு. கரெக்டா? கண்ணு கேமரா மாதிரி பதியணும். ஒன்று விடக்கூடாது. இதான் உன் பொருள். வீட்டுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. புடி. கை நடுங்குது பார். ஸ்டடியா புடி. இப்படி வை. இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். எடுத்து பாரு. உள்ள வை. எடுத்து பாரு. உள்ள வை. பரவாயில்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்போ வேணாலும் வருவான். அலர்ட்டாரு. கை இடுப்புலயே இருக்கட்டும். பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. தப்பு இல்லை. பயந்தான் உன்னை காப்பாற்றும். நம்ம உயிர் மேலே பயம் இருந்தால் தான் மற்றவங்க உயிர் எடுக்க முடியும். மூச்சு கூட விடாத. கத்தியில் கை வச்சுக்கோ. போடா போடா.
ரெண்டு பேருக்கு ஆப்பு வச்சிருப்பியாடா? ஏன் தலையில கட்டினாங்க பாரு. ஏந்திரி. சரி பரவாயில்ல. முத தடவை அப்படித்தான் இருக்கும். டென்ஷன் ஆகாத. பாதிதான் வெட்டிக்கிறேன், போய் மீதியை வெட்டிட்டு வா. ஒரு தடவை வெட்டினாதான் புரியும். போ போடா. போலாம் வா. கவலைப்படாத, உன்னை பத்தி நல்ல ரிப்போர்ட்டா கொடுக்குறேன். நெருப்பு வாயினில் ஓரமாய் எரியும், கத்தி கண்ணின் இருபுறம் தெரியும், நடக்கும் நடையில் வருபவன் புரியும், ஊரே பார்த்து ஓரமாய் ஒதுங்கும். இது என்ன கடவுளே, புரியாது கடவுளே, வேரோடு சாயும் இந்த காடே தரையாகும். எதிராளி பார்க்கிறான், தெருவோரம் நிற்கிறான், மார்க்கெட்டில் முறைக்கிறான், என்னை போட்டு தள்ள துடிக்கிறான். என்ன ஆனாலும் தான் மூஞ்சில பயம் மட்டும் காட்டாத. எங்கேயும் வருகிறான், யமனாக தொடர்கிறான், முகம் மாற்றி அலைகிறான், என் கண்கள் பார்த்தால் மறைகிறான். இது உன் பிரச்சனை குமாரு. நீ மூர்த்தி தம்பிய போட்ட, அவங்க உன்ன போடுறதுக்கு அலையறானுங்க. இதுல நாங்க உள்ள பூந்தா கேங் வார் ஆயிடும். அவன் முந்துவானா, நான் முந்துவேனா, நாளை ராத்திரி சொல்கிறேன். உடையும் மேகம் மழையாய் பொழியும், உடைக்கும் வந்து வேகமாய் பொழியும். என்னடா போல எப்படி சுத்துறா? நல்ல பொண்ணு.
போற தலைக்கு ஹலோ ஆ சரோஜா கிருஷ்ணவேணி இருக்கா? கஸ்டமர் கூட மகாபலிபுரம் போயிருக்குது குமாரு. நாளைக்கு வந்துடும். அர்ஜென்ட்டா? வேற யாரையாவது அனுப்புவா? ஆ வேணாம். வேணா ஃபோன் நம்பர் தரேன், பேசுறியா? ஏய் இந்தா உனக்கு தான் ஃபோனு. இந்த நம்பர்லாம் ஏன் கொடுக்குற? எங்க போனாலும் நம்பர் கொடுக்கணும். ஐயா மூஞ்சா பாடுற. ஹலோ. அடிச்சானா? ஆ அடிச்சானா? இல்ல இல்ல, என்ன விஷயம்? உன்னை பார்க்கணும். ஆ நாளைக்கு காலையில வந்துருவேன். சரி வச்சுட்டேன். அப்புறமா போன் பண்றேன். எதையாவது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காது. நாளைக்கு வந்துருவேன். எனக்காக நான் என்ன உனக்காக? அந்த பொண்ணை வச்சுதான் அந்த இடமே ஓடுது. வர்றவன் எல்லாம் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணின்ட்டு தான் வர்றான். அவ்வளவு விட்டுறனா? இல்ல அன்புண்ணா, பாவம் அதுக்கு இஷ்டம் இல்ல. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழப்பு. இதோ பாரு குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீ எவனை வெட்ட போறேன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் பொண்ணை விட்டுறேன்னு நீ கேட்காத. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? வேணும்னா 2 நாள் எங்கேயாவது கூட்டிட்டு போ, சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு பாவம் புண்ணியன்னு காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றான். இல்லண்ணா, பாவம் விட்டுரு. என்ன மிரட்டுறியா? நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. படுத்த சுகம், கண்ணு தெரியல. என்ன சொன்னா? நீ பெரிய ஆளு, உனக்கெல்லாம் பயந்துருவாங்கண்ணா. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். போ. நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அண்ணா, இது என்னடா? என்ன பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? நாலுல இருந்து அது வேலைக்கு வராது. ஏய், உள்ள வைடா. இவனை போடுறதுக்கெல்லாம் கத்தி எடுத்துக்கிட்டு. ஏய், கூட்டிட்டு போ. ஏதாவது ஆக போகுது. வந்துட்டாரு ஆர்டர் போடுறது. ஏய், ஒழுங்கா தேடா. தேய்ச்சி எடுத்து தேய்ச்சிக்கிட்டு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? ஏய்!
நிக்கிற ஆ? அண்ணா இதை பாருண்ணா அண்ணா வேணாண்ணா டென்ஷன் ஆகாத. அவனுக்கு என்ன தெரியும்? விட்டுரு. டேய் போடா. யாரு என்னன்னு தெரியாம மேல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். போ அண்ணா வாண்ணா. அண்ணா இன்னாடி ஆளல் பிரியா அக்காவும் தம்பி எப்படி வந்தீங்கன்னு மறந்து போச்சா? ஆ? அறுத்துருவே அறுத்து. வேணாமா உனக்கு? ஏன் அழுத்து போச்சா? நேத்து வந்த நாய் என்கிட்ட வந்து கேக்குது. என்ன தடவி கொடுத்துட்ட சொன்னியா? அவன் என்ன பெரிய இதுவா புடிங்கிடுவான் என்ன? ஏய் ஒரு வாரத்துக்கு இது இப்படியே தான் தெரியும். ஏய் சரோஜா, நான் சொல்ற வரைக்கும் சோறு தண்ணியில அவ பூட்டி வை இவள. அவன் உன்கிட்ட கேட்டாளடா? அவ பாட்டுக்கு இருந்தவள போய் கொன்னுடுவான்டா. உன்னையும் போட சொல்லிட்டான் தெரியுமா? ஊரெல்லாம் ஆளுங்க தேடி இருக்கானுங்க. அப்போ ஒரு வாரம் எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கோ. நாங்கெல்லாம் சேர்ந்து கெஞ்சி பாக்குறோம் ஏதாவது பண்ண முடியுமான்னு. இங்க இருந்த வெட்டி போட்டுருவான். போடா. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அழகால் தெரியாம அன்பை முறைச்சிக்க முடியாது குமாரு. தலைவர் காது வரைக்கும் போவோம். நீ வேற எங்கேயாவது. குழம்பு நல்லா இருக்குதா? உங்க அம்மா வச்சதுதான். உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அன்னைக்கு கூப்பிட்டப்ப கூட ஓடிட்ட. அப்புறமா நடுவில் நம்ம பசங்க வந்து சொன்னானுங்க, நான் நம்ம குமார் டெல்லி கேங் கூட சேர்ந்து பெரிய ஆளாயிட்டான்னு. என்னால நம்பவே முடியலப்பா. சந்தோஷத்துல பசங்களுக்கு 1000 ரூபாய் பார்ட்டி வச்சேன்னா பாத்திக்க. ஐயா நான் கூச்சப்பட்டுக்கினே. அண்ணம்மா கொண்டு வந்து வையே. ப்படுது. நீ ஒன்னும் கவலைப்படாத குமாரு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். அங்க ஒன்னும் ஓளவுக்கு பெரிய ஆள் இல்ல. இருந்தாலும் நம்மளை மீறி ஏரியாவுக்குள்ள ஒருத்தம் போற முடியாது. துட்டு எவ்வளவு கொடுப்பானுங்க குமாரு? இஷ்டம் இருந்தா சொல்லு. வரும் மாசம் ஒரு 30,000 40,000. கடவுள் இருக்கிறாங்க குமாரு. பாருடி, கஷ்டம் கஷ்டம்னு புலம்பின்னு இருந்திய என் பிள்ளைய வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. 6 மாசமா சரியான வருமானமே இல்லை குமாரு. அப்படி இப்படி கடன் வாங்கி தான் ஓட்டி நிற்கிறேன். இதுங்க ஸ்கூலுக்கு கூட போறது இல்லை. வேற வழி இல்லாம முந்தா நேரத்து பிட் பாக்கெட்லாம் அடிச்சு ஒரே அசிங்கமாகி போச்சு குமாரு. ஐயோ என்ன உள்ளவை குமாரு. ஏமா நானே டக்குன்னு காசெல்லாம் எடுத்துக்கினேன். தான் நம்மெல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோமே. ஏதோ பெத்த பிள்ளைகிட்ட மனசு விட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நீயே பார்த்து செய். பார்த்து நந்துக்குமாரு. நண்பன்ட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ நல்ல முள்ள தான் இருக்கிறாரு. சொல்றான்னு கோச்சிக்காத குமாரு. இவ்வளவு பெரிய ஆளை முறைச்சிக்கலாமா? பயப்படாத, நாங்கெல்லாம் கூடயே இருக்கிறோம். நான் அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் ஹீரோமே பார்த்துச்சா? திமிரில் உன்னை எல்லாரும் முன்னாடியும் முறைச்சிட்டேன். எப்படியாவது நாயை மன்னிச்சு விட்டுருண்ணா. நான் போட வேணான்னு சொல்லுண்ணா. இதுதான் எனக்கு எல்லாம்.
இவனுங்கிட்ட கேளுடா. டெய்லி 2 தடவை அவனை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா. இன்னும் 5-6 வருஷத்துல எங்கேயோ போயிடுவான்ட்டு. என்கிட்ட அப்படி பேசலாமா? உனக்கு என்னடா குறை வச்சேன்? புள்ள மாதிரி பாத்துக்கல. பண்றதையும் பண்ணிட்டு கால்ல வந்து விடுறான். ஒரு தடவை போட சொன்னா மாத்துறது கஷ்டம். எந்தடா பெரிய ரவுடியா நீ? எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க? யார் அனுப்பிச்சா? அன்பு போறதுக்கு உள்ள வந்தே நீ? டென்ஷன் ஆகாதீங்க. அன்பு போயிட்டான்டா, தெரியல? இனிமே அந்த ஏரியாவை எவன் பாத்துக்குவான்? மாசம் பிறந்தா முழுசா 1 கோடி கால்ல வச்சு கும்பிட்டுட்டு போவான். 30 வருஷம் நாய் மாதிரி உழைச்சவன்டா. இத்த ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்தீங்க? பேசாம கண்ட துண்டு மட்டும் அப்படியே கூத்துல போட வேண்டியதானே? முந்தா நான் கூட பேசிட்டு இருந்தேன்டா. எலெக்ஷன் வருதுடா அன்புன்னு, கவலைப்படாதண்ணா 5 கோடி ஏற்பாடு பண்ணலான்னா இப்படி அநியாயமா போயிட்டாரடா. ஏங்க இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை சரியா? ஓ போடா. இல்லைங்க, இப்படியே விட்டா அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிருவானுங்க. நல்லாவா இருக்கும்? டெல்லி, இவனை உயிரோட விட்டா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய், என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல? சத்தம் போட்டீங்க இறக்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? இங்க இருந்து வெளில போனா விட்டுருவானுங்களா? இன்னைக்கு ராத்திரி தாண்டுவ நீ. மாவன நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. அன்பு ஏரியா உந்து எடுத்துக்கோ போ. தலைவரே, ஏய், அன்பு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏ ராமு, ஈமு தொண்டன் குமார் மரணம் நியூஸை கூடு போ. அப்பா அம்மா கீழே கொடுத்துருக்கேன். நம்ம 2 பேருக்கு மாடியில் ரூமு. மணி ஜீவாலாம் பக்கத்துலேயே, உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. கொஞ்சம் பணம் வேணும்.
வீட்ல எதுவும் இல்ல. ராத்திரி வச்சுக்கலாமா? ம் கோவம் இல்லையே. ம்ஹும். இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுவும் மூஞ்சிக்கு இல்ல, தலைவருக்காக. தா மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்து வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நீங்கெல்லாம் பார்த்துனுக்கிறீங்க. இவர் சொல்லுவாராமா எந்த ஏரியாவில் எவ்வளோ தரணும்னு. நாம கேட்டுக்கணுமா? நீங்க ஒன்னா காசை கட்டி தின்னுங்க. என்னால முடியாது. கொடுக்கலனா என்ன பண்ணுவான்? நேரா பண்ணுவ? நேராவே கேட்குற. ஆட்டுவியா? ஏய் நான் பார்த்துன்னா இருக்கிறேன். ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டின்னு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன்.